ஒரு வழியாக எப்படியோ இந்த உயிலை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி கவலைப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த சமயத்தில் நம்ம நடேசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தவறான ஒரு முடிவை எடுத்தாலே நம்மளை வந்து யாரும் வந்து பார்க்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த உயில் கிடைக்காத ஒரு ஆதங்கத்தில் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிடணும், அந்த வீட்டில் நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடேசன் இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க. ஆனால் நம்ம நிலா என்ன பண்ணாங்கனாக்கா, இப்போ நம்ம நடேசன் கிட்ட எடுத்த அறிவுரைலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போயிட்டாங்க சண்டை போட்டாலையும் நீங்கள் ஜெயிலில் மட்டும்தான் உட்காரணும், இந்த இடத்துல நீங்கள் எங்கே அந்த உயிலை வச்சுருக்கீங்க அப்படின்றத நல்லா தெளிவாக வந்து நீங்கள் யோசித்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நிலாவும் சோழனும் வந்து சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த வானதி சும்மா இல்லாமல் என்ன பண்ணாங்க, இந்த பாண்டியனை பார்க்கறதுக்கு லார்ஜுக்கே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு ரகலையை கிளப்பியிருப்பாங்க. நம்ம பாண்டியனும் நம்ம வானதியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பல பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம நிலாவும் நம்ம சோழனும் எங்கே தான் போவாங்க, எப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா, இந்த சண்முகத்துக்கும் இந்த கஸ்தூரிக்கும் நம்ம பெரிய ஆப்பை வச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ உங்கள் ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து இந்த லெட்டரை பற்றி, அதாவது இந்த உயிலை பற்றி நம்ம போயிட்டு பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாங்க. ஆனால் நம்ம நடேசனுக்கு வந்து பார்த்தோன்னா திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு யோசனை, நம்ம அப்பா வந்து நமக்கு இது சொன்னார், ஆனால் அவருடைய பொருட்களை எங்கே வைப்பார், முக்கியமான டாக்குமெண்ட்டெல்லாம் எங்கே வைப்பாங்க, அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம யோசித்து பார்த்து முக்கியமாக இந்த உயிர் எங்கே இருக்குன்றதை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவர் இடத்த முடிவு என்னன்னாக்கா, இப்போ நைட்டாக நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயே ஆகணும். போயிட்டு இந்த உயிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ நடேசன் என்ன பண்ணார், இப்போ நிலா ஒரு பக்கம் இப்போ தேடி போயிட்டுருக்காங்க. நம்ம நடேசன் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போக போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாம் அலசி ஆராய்ச்சி தேட போகிறாங்க. இது சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு செயல் தான். ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நடேசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இதை வந்து செய்ய போகிறாங்க. எதுக்காகனாக்கா அங்கே நம்ம நடேசன் வந்து இப்போ இந்த உண்மையை சொன்னால் மட்டும்தான் அந்த வீடு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் பசங்களுக்கு அது வந்து பார்த்தனாக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல நம்ம நடேசன் இதை மூட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பாடுபடுறாங்க. என்ன தான் வந்து நம்ம நடேசன் வந்து இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலையும் சட்டப்பூர்வமாக வந்து அவர் எதிர்ப்பு பண்ணாலையும் அங்கே நம்ம நடேசன் ஏன் இதை பண்ணுறாருனாக்கா, எப்படியும் வீட்டுக்குள்ளே போயிட்டா அந்த ஒரு உயில் வந்து நமக்கு கிடைச்சிடும். அப்போ போலீஸே வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இது என்னோடய வீடுன்னு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. நம்ம நடேசன் செஞ்சது சூப்பர்னு நினைக்கிறோங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாளாக குடிச்சிட்டு அழிஞ்சிட்டு இருந்தவர் இப்போ தான் பசங்களுக்காக முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு செயலை வந்து செய்ய போகிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம நடேசன் அந்த இடத்துல போயிட்டு அந்த ஒரு உயிலுமே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ விஷயம் தெரிஞ்சு இந்த சண்முகனும் இந்த அவங்களுடைய காயத்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே அலையை அடிச்சுட்டு வந்து என்ன எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ண ஒன்று திருப்பி தூக்கி ஜெயிலில் வைக்க போகிறான்னு சொல்லி மிரட்ட போகிறாங்க. அதில் தான் வந்து நம்ம நடேசன் வந்து என் கையில் உயிலே கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ நட என்ன தூக்கி உள்ளே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவிடுபடியே ஆக்கி போட்டார். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோழன் நிலா எல்லாருமே சந்தோஷத்தில் அந்த வீட்டில் வந்து வாழலை. ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ சோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தாங்க. ஆனால் இப்போ இந்த நடேசன் செஞ்ச ஒரு காரியத்தினால ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவே வந்து மதிக்காத இருந்த இவங்க இப்போ நடேசனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு செயல் தான். இவ்வளோ நாளாக வந்து இப்போ இவங்களுக்கு எதுவுமே பண்ணாது வந்து இப்போ இந்த வீட்டை உங்களுக்கு திரும்ப மூட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம நடேசன் பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் வந்து நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனல் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.